ஸ்வீட் கார்ன் தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? நான் ஆல்ரெடி வந்து ஒரு ஸ்வீட் கார்ன் வேக வச்சுட்டேன். அதில் பாதி கார்ன் மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டு ஒவ்வொரு சோளமும் உளுத்தி எடுத்துக்கிறேன். உளுத்தி எடுத்த சோளத்தை ஒரு மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 4 சின்ன வெங்காயம், ஒரு துண்டு இஞ்சி, 2 பல் பூண்டு, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, 1/2 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக கல்லுப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள். இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம். உப்பு அளவாக சேர்த்தா போதும். ஏன்னா நம்ம இதை வந்து தோசை மாவு கூட கலக்கி தான் சுடுவோம். நான் ஒரு பவுலில் 4 கரண்டி அளவுக்கு தோசை மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதில் இந்த கார்ன் விழுதை சேர்த்துக்கலாம். இதையெல்லாம் நல்லா கலக்கி விட்டுட்டு நல்லா சூடான பேனில் தோசை குட்டி குட்டியாக ஊற்றி எடுத்துக்கலாம். இது வந்து 10 மந்த்ஸ் ப்ளஸ் பேபிக்குலேருந்து கொடுக்கலாம் இந்த மாதிரி ஸ்வீட் கார்ன் தோசை. நம்ம பெரியவங்களுக்கு செய்யும்போது ஒரு பச்சை மிளகா கூட சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம். இன்றைக்கி நான் வந்து ஆரியோவுக்கு கொடுக்குறனால பச்சை மிளகா சேர்க்கல. அவ்வளோதான். இதுக்கு மேலே கொஞ்சமாக நெய் விட்டு திருப்பி போட்டு எடுத்தால் சூப்பரான ஸ்வீட் கார்ன் தோசை ரெடி. இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.